இடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறேன். அம்மா நீங்க அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரியா வேலை செய்றீங்க சரி இல்லையா? உடல்நிலை பாதிக்குது அடிக்கடி முட்டி முட்டி வலி எலும்பு தேய்மானங்குது அடிக்கடி உடல் ஜுரம் பாதிக்குது. உங்களுக்கு 2 பையன் கொடுத்தா ஒரு பையன் வந்து அயல்நாட்டுல வந்து டாக்டரா படிக்கிறான் டாக்டருக்கு ஒரு பையன் பிரைவேட் கம்பெனில வேலை செய்யறான். நீங்க உயிரோட சொல்ல ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க. அவன் விரும்பின பொண்ணு கூட அவனை விட்டு துரோகம் பண்ணிச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிச்சு அவன் விட்டு விலகிச்சா இல்லையா? சொத்து வந்து அனுபவிக்க முடியல அந்த சொத்தை விற்க நினைக்கிற விற்க முடியல இந்த வேலை தடைப்பட்டீங்கன்னா வருது கையில பணம் கொடுக்க இல்ல பையனை அயல்நாட்டு கட்சி மூலியமா வாங்கின கண்ட குடும்பம் வட்டி கட்ட முடியல நகை நட்ட போட்ட முடியல. உங்களுக்கு கோர்ட்டுக்கு வெற்றியை கொடுத்துருச்சு ஆனா வந்து ப்ரமோஷன் வந்து தடைப்படுது. அந்த ப்ரமோஷன் வந்து தடை நீக்கணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் சொத்து பத்து வைக்கணும் பசங்க கல்யாண காட்சி அமையணும். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பிள்ளைங்க படவிடாது. இன்னைக்கு வந்து எதிர்கால சிறப்படையணும் சொத்து பத்து விற்கணும் கையில பணப்பழக்கம் வரணும் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். நான் அமைச்சத்துல போதுமா? சரிங்கய்யா சரிங்கய்யா ஓகே நன்றி. 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். வால்மணி செம்மணி இடாமணி கருமணி மாயமணி மகாமணி வேதமணி நாதமணி பேசுறேம்மா. அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் மற்ற உதவி ஜாதகம். உங்களுக்கு 2 குழந்தை இருக்குது இல்லையா? ஒரு மகன் ஒரு மகன் இருக்கிறாங்களா? இருந்தாலும் உங்க வீட்டுக்காரர் மட்டும் முதல்ல அன்பா இருந்தாரு. இப்போ 5 வருஷ காலமா 2 வருஷம் பிரிச்சிருக்காரு. இப்ப அடுத்த மட்டாட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களை மதிக்கல உங்க மேல பாஷம் இல்ல குழந்தைங்க மேல பாஷம் இல்ல அதால மன நிம்மதி இல்லாம இருக்க. நீங்களும் பார்க்காத ஜோசியத்தை செய்த பரிகாரம் கிடையாது. எவ்வளவு ஜோசியத்தை பார்த்து பணத்தை தான் எழுதுனே தவிர இது வந்து உங்களுக்கு காரியம் வெற்றி பெறல. 10 நாள்ல பிரச்சனை தீர்னு சொன்னான் 5 நாள்ல பிரச்சனை தீர்னு எவ்வளவு ஜோசியம் சொன்னாங்க. நீங்களும் பார்க்காத ஜோசியத்தை செய்த பரிகாரம் கிடையாது. கட்சியில எல்லாத்தையும் தோத்துட்டீங்க. கட்சியில எங்கிட்ட ஜோசியம் பார்க்க கேக்குறீங்க. இனிமேல் என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சேரணும் என் பிள்ளைங்க பேச்சு கேட்கணும். இப்ப அடுத்தவங்க மட்டாட்டிக்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்காரு உங்களை விட்டுட்டு அதை பிரிஞ்சு உங்க பேச்ச உங்க வீட்டுக்காரர் கேட்கணும் இல்லையா? சொல்லுமா. இப்ப வந்து போனா இப்ப வந்துட்டாரு உங்க வீட்டுக்காரர் பேசுறாரு இல்லையாப்பா? எதுவும் இல்ல ஐயா இதுவரையும் பேசல இல்ல. எவ்வளவு முயற்சி பண்ணி தோத்துட்டீங்க. கண்டிப்பா உங்க வீட்டுக்காரர் இனிமேல் வந்து பேசுவார். இப்ப வந்து தசா புத்தி உங்களுக்கு மாறி போச்சு. இப்ப நல்ல தசா புத்தி சூரிய தசை சந்திர தசை ஆரம்பிச்சு. அதனால நீ கவலைப்பட தேவையில்ல. இந்த வந்து 2-3 மாசத்துல உங்க வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார் போதுமா? அந்த பொம்பளை விட்டு விலகிடுவார். மனைவி மக்கள் ஞாபகமே இல்லாம போயிடுச்சு அவருக்கு. கொண்டாட்டி ஞாபகமே இல்ல அவருக்கு. அதாவது பிள்ளைங்க ஞாபகமே இல்ல அத்தம் மட்டாடி மேல ஞாபகமா இருக்காரு. அத பிரிஞ்சு உங்ககிட்ட வந்து அன்பா இருக்கணும். சொல்லுமா. நான் உருவாக்கி தர போதுமா? 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். அதாவது உன் ஜாதக ரீதியா வந்து போனா நிம்மதி இல்ல. 1.5 வருஷமா ஆட்டி படைக்கு உன்ன விபத்துல கால் உடைஞ்சு போச்சு. பிளேட் வச்சிருக்கீங்க. ஆமா சொந்தமா டெப்போ போட்டு நஷ்டம் வாங்கின கட்ட கூட வட்டிக்கு நாங்க டெப்போ போட்டோம் இல்ல. ஆமா மீண்டும் டெப்போ போடணும்னு நினைக்கிறீங்க. மறுபடியும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்கிறோமுங்க. ஆமா கையில பணம் கொடுக்க இல்ல. ஒரு மகன் வந்து காலேஜ் படிக்கிறான். ஒரு மகன் கிளீனா இருக்கான் ஜேசிபில. நீ பட்ட கஷ்டம் பிள்ளைக்கு படக்கூடாது. கண்டிப்பா வரக்கூடாது. 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். எடுக்கின்ற கால தடை. ஒரு பிரச்சனை போல ஒரு பிரச்சனை வருது. சொந்த பத்தெல்லாம் மதிக்கல. ஒருத்தருமே மதிக்கிறது இல்லையா? அனாத மாதிரி இருக்கிறீங்க. அவங்க எல்லாம் நீ வாழ்ந்து காட்டுமா இல்லையா? வாழ்ந்து காட்டணும். வேற கபரி கேளுங்க. வேற நீ அவ்வளவுதானா? நம்ம எதிர்காலத்துல நல்லா இருந்தா சரிங்க. நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண போதுமா? சரி ஓகேங்கண்ணா. அதாவது விதின்னு சொல்லிட்டு காத்து நேரத்தை வீணா கழிக்காதீங்க. சரிங்கண்ணா. எந்த பிரச்சனையும் தீராது. சரி எங்க நம்ம ஜோசியரை பார்த்து பிரச்சனை தீர்ந்து வாழ்க்கையில முண்டுவாங்க. சரிங்கண்ணா.
இனி எதிர்கால சிறப்பணி நம்ம படித்த போதுமா? ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம், வச்சிருங்க. சரி, சரி. 15, 21, 28 தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். வால்முனி, செம்மணி, ஜிராமணி, கருமணி, மாயமணி, மகாமணி, வேதமணி, நாதமணி, பூதமணி, மந்தமணி, முத்துமணி, நாடமணி. ஐயா, நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்குள்ள ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். இப்ப போனா உங்களுக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். ஒரு பையனுக்கு உடல்நிலை பாதிக்குது, மனநிலை பாதிக்குது. மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, உடம்பு சரியாவல. என் பிள்ளைய காப்பாத்தி விட்டு கேக்குறீங்க. நான் பட்ட கட்சியை புள்ள படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. என் புள்ள உயிரோட இருக்கணும், நீண்ட ஆயுஷா வாழணும். என் பிள்ளைக்கு எந்த உயிர் சேதம் ஏற்படக்கூடாது, வரக்கூடிய ஆபத்து விலகணும். சொல்லுங்கய்யா. விலகி வைக்கத்தான் ஜோதிடம். ஏற்கனவே 10, 20 வருஷம் முன்னாடி ஜோசியம் பாத்தீங்க இல்லையா? இலங்கையில நான் இலங்கையில உங்களை பார்த்தேன். அப்ப போனா உங்க மகள் என்ன இட்டு போனாங்க முதல்ல. அப்ப உங்க மகளுக்கு கல்யாணம் ஆகல, இன்னொரு மகளுக்கு கல்யாணம் ஆகல. என்கிட்ட ஜோசியம் பார்த்து நல்ல 2 மகளுக்கு நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சு இன்னைக்கு அயல்நாட்டுல இருக்காங்க. எந்த நாட்டுல இருக்கிறாங்க 2 மகளும்? லண்டன்ல இருக்காங்க. அது மாதிரி நிறைய பேருக்கு போனா எத்தனையோ பேருக்கு லண்டனு அந்த நாடு இந்த நாட்டுல அமைச்சு விட்டு பெரிய கோட்டீஸ்வரா உருவாக்கி கொடுத்துருக்கேன். ஆனா போனா என்னால பயனடைஞ்சு கோடிக்கணக்கில் பேர், லட்சக்கணக்கில் பேர். நீங்களும் உங்க பொண்ணுங்க நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்தேன். உன் பையனுக்கு தீய சக்தி பாதிக்குது. ஒரு உள்ள ஏதோ போந்து தானா பேசுற, தானா இது பண்றான், ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கான். ஒரு அயல்நாட்டோட பிரச்சனை மாட்டீங்க உன் பையன். நான் தான் அந்த பரிகாரம் பண்ணி அயல்நாட்டுல இருந்து விடு வச்சேன். ஐயா, உண்மையா பொய்யா? ஆமா, தீய சக்தி பாதிக்குது உன் பையனுக்கு. பேய், பிசாசு, பில்லி, சூன்யம், பம்பு, சூன்யம் அல்ல, வைப்பல்ல, மானும் தமிழ் வசிவல்ல, பாதாள வஞ்சனம், பரகாய பரவேசி, மதுவல்ல, ஜாலம் அல்ல, அம்பு குண்டு விலக. பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் விலக, மணலி பாதிப்பு விலக, செவ்வாய் தோஷம், நாக தோஷம், காலசர்ப்ப தோஷம் விலக. அவனை ஆட்டி படையுது, நைட்டு தூக்கம் வரல, மருத்துவம் பார்த்து நோய் குணமாகல. என் பிள்ளையை காப்பாத்தி கொடுத்து கேக்குறீங்க. சொல்லுங்கய்யா. உங்க பிள்ளையை காப்பாத்தி விடணும் வேணவா? ஏதோ உங்க பொண்ணு 2 பொண்ணுங்க மன வாழ்க்கை அமைச்சு லண்டன்ல வாழற மாதிரி நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்துட்டேன் இல்லையா? பேர பேச்சில எடுத்துட்டீங்க. புள்ள வயிற்றுல மட்டும் ஒரு பேர பேச்சு பார்க்கணும். அவன் தீய சக்தி விலகணும். ஐயா, சொல்லுங்கய்யா. கவலைப்பட, நான் மாற்றம் பண்ணி போதுமா? ஐயா, நான் தீய சக்தி விலகி நல்ல எதிர்காலத்தை அமைச்சு நல்ல மன வாழ்க்கை அமைச்சு நீண்ட ஆயுஷ் இருக்க மாதிரி படிச்சுற போதுமா? சொல்லுங்கய்யா. ஐயா, எத்தனை வருஷமா என்ன பாத்துக்கிறீங்க? இதுவரை எத்தனை வருஷம் ஆச்சு என்ன பார்த்து யோசிச்சு பார்த்து? எத்தனை வருஷம் பாத்துக்கிறீங்க? ஒரு 20 வருஷத்துக்கு மேல. 20 வருஷத்துக்கு மேல என்ன பாத்துருக்கீங்க. இந்த 20 வருஷமா என்னால பயனடைஞ்சீங்களா இல்லையா? நல்ல பயனடைஞ்சிருக்கீங்க. உங்க மகள்லாம் நல்ல அயல்நாட்டுல போய் நல்ல வாழ்க்கை அமைஞ்சு அதுவும் லண்டன்லயும் செட்டில் ஆகிற மாதிரி பரிகாரம் பண்ணி கொடுத்துட்டேன். உங்க பையனுக்கு நல்ல எதிர்காலம் அமைகிற மாதிரி பண்ணி கொடுத்துற போதுமா? தைரியமா இருங்க. இந்த அணு கூட பேசுகாத யோசிக்கலாம். தைரியமா மன சந்தோஷமா இருங்க. மனசை குழப்பிக்காதீங்க. உன் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. தைரியமா நான் பாத்துக்கிறேன் போதுமா? ஓகே, நன்றி, வணக்கம். ஒயிட் அண்ட் ஒயிட், நல்லப்பன், நீலகண்ட சிவா, முனீஸ்வரர், அருள்வாக்கு சித்தர், விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன், ஐயனார் கோவில் தெரு, புது பஸ் ஸ்டாண்ட். 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட்.
26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம். 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம். 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.